பேராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. பரமதந்தையே, இந்த சிற்றாலயத்தை, இந்த ஆலயத்தை தழுவி வாழுகின்ற இறைமக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் இல்லங்களை நீர் ஆசீர்வதிக்க திருவுள்ளம் கொண்டது போல் இந்த சிற்றாலயத்தையும் இங்குள்ளோர் அனைவரையும் இங்குள்ள பொருட்களையும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூலம் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சிறுவத்திலோ வடித்து அவற்றை ஊனக் கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. புனித அந்தோனியாரின் சுரூபத்தை தந்தை, மகன், தூயாவி மூலம் அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இச்சுரூபத்தை பயபக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று எம் அனைவருக்கும் ஓர் மகிழ்ச்சியின் நாள். ஆம், இறைவனை தொழுது மன்றாட பலியினில் கலந்து புனித அந்தோனியாரின் அருளை பெற வருகை தந்திருக்கும் அனைத்து இறை உள்ளங்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். சின்ன உப்போடை பதியினிலே பாவியின் அருகிலே திருச்சபையின் கோடி அற்புதராம் நற்செய்தியின் இறை மனிதராகவும் காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறையை பாதுகாத்த இறை வாக்கினராகவும் அன்பையும் ஏழ்மையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலனாகவும் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதராகவும் செபத்திலும் இறை வார்த்தையை போதிப்பதிலும் பெரிய மறை போதகராகவும் திகழும் புனித அந்தோனியாரின் சிற்றாலயமானது மீள் புனரமைக்கப்பட்டு மிகவும் அழகிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் இனிய பொழுதினிலே உளமகிழ்வோடு கூட்டு திருப்பலியினை ஒப்புக்கொடுக்க வருகை தந்திருக்கும் எம் எஸ் சபையின் மேலாளர் அருட்பணி டி சகாயநாதன் மற்றும் எம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஏனைய குருக்களையும் மற்றும் எம் பிரான்சிசன் சபை அருட்சகோதரிகள் அத்தோடு எமது பங்கு மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதோடு எமது பதுவையின் அந்தோனியார் மாலுமிகள் மீனவர்கள் வறியவர்களுக்கு பாதுகாவலராய் திகழ்வது போல் எம் வாவியில் தொழில் புரியும் அனைவருக்கும் பாதுகாவலராய் இருந்திடவும் இச்சிற்றாலயத்தை அமைக்க பல சவால்கள் காணப்பட்ட போதிலும் பலதரப்பட்ட உழைப்புகளை அயராது நேரம் பாராது பங்கு தந்தையோடு இணைந்து செயற்படுத்திய குடும்பங்களையும் மேலும் பல வழிகளில் நிதி உதவி சரீர உதவி வழங்கிய அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்திட வேண்டியும் பலியினில் மன்றாடுவோம். அன்பார்ந்த இறை மக்களே, முதலிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த மிகவும் அழகான இந்த சிற்றாலயத்தை உருவாக்க அயராது உழைத்த அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எல்லா தியாகங்களும் எல்லா காணிக்கைகளும் இறைவனை மகிமைப்படுத்துகின்றன. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி இறைவனுக்கு நன்றி கூறி புகழ் பாடுகின்ற இந்த வேளையிலே இந்த திருப்பலியை நாங்கள் நல்ல முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அவற்றுக்காக மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வேளாம் ஆட்சியைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவரான இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தையினின்று ஜனித்தவர் நீர், தந்தையினின்று ஜனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து, உமது அருள் வாக்கு, அருள் அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரையும். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டு விடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளைகளை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தின் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றிக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பில் முதல் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே.
கொடை வழங்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீதி பலியில் நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாயன் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகிருந்து என்னுள் புது உயிர் ஓட்டுகின்றார். என்னாயன் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகிருந்து என்னுள் புது உயிர் ஓட்டுகின்றார். அன்புள்ள அவரின் இல்லத்திலே ஆயுள் முழுவதும் வாழ்ந்திருப்பேன். அன்புள்ள அவரின் இல்லத்திலே ஆயுள் முழுவதும் வாழ்ந்திருப்பேன். என் ஆயன் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகிருந்து என்னுள் புது உயிர் ஓட்டுகின்றார். நெறிய வழியில் என்னை நடத்தி தம் திருப்பெயரை மகிமை செய்தார். நெறிய வழியில் என்னை நடத்தி தம் திருப்பெயரை மகிமை செய்தார். என் ஆயன் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகிருந்து என்னுள் புது உயிர் ஓட்டுகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வசனங்கள் 28 தொடக்கம் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய இந்த சிறப்பான நன்னாளிலே நான் நினைக்கிறேன் ஃபாதர் அனிஸ்டன் இன்றைய வாசகத்தை பார்த்து இந்த நாளை ஆயத்தப்படுத்தலண்டு. ஏன்னா இந்த வாசகங்கள் சரியாக இன்றைய நாளிலே உகந்ததாக அமைகின்றது. பேதுரு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பேதுரு கேட்கின்றார் இயேசுவிடம், நாங்கள் எல்லாத்தையும் துறந்து விட்டோம், துறந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதென்று ஒரு அப்பாவித்தனமாக கேட்கின்றார். எல்லாத்தையும், நாடு புலங்கள் சகோதரங்கள் சகோதரிகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு இப்ப கிடைக்க போறது என்ன என்று பேதுரு கேட்கின்றார். ஒரு பொது நலனுக்காக இழப்பது அது இழப்பல்ல, அது ஈட்டல். ஒரு பொது நலனுக்காக தியாகத்தோடு செயற்படுகின்ற செயற்பாடு கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. அது மகத்தான காணிக்கை. இதைத்தான் இன்றைய முதலாவது வாசகத்திலே சீராக் ஆகமத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவும் தனது பணியினை பொது நலனுக்காகவும் தன்னுடைய இறை மகனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் எல்லா வகையிலும் அவர் இழந்து அன்பை விதைத்தார். இயேசுநாதருடைய பதில் என்னவாக இருந்ததென்றால், சீடர் பேதுரு இவ்வாறு கேட்டதற்கு, யார் யார் பொது நலனுக்காக நன்மைக்காக தங்களை இழக்கின்றார்களோ மறுமையில் அவர்கள் கைமாறு பெறாமல் போகார் என்று உறுதிமொழி கூறுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, புனித அந்தோனியார் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தன்னையே முழுமையாக சீடத்துவ பணியை தொடங்குகின்றார். புனித அந்தோனியாரிலே சிறப்பான அம்சம் என்னவென்றால், அவர் போதிக்கும் பொழுதெல்லாம் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்பட்டது. அவருடைய போதனையை கேட்டவர்களுக்குள்ளே மனமாற்றங்கள் நிகழ்ந்தன. இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், புனித அந்தோனியார் கூடுதலாக தன்னுடைய பணியிலே செய்யும் பொழுதும் போதிக்கும் பொழுதும் அவர் கூறிய வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை தேடுங்கள் என்று. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எமக்கு தெரியும் இந்த சிற்றாலயத்தை
ஒரு பொது நலனுக்காகவும் அனைவரும் ஒன்று கூடி இறைவனை சந்திக்கின்ற இடமாக மாற்றுவதற்கு கடுமையான உழைப்புகளும் எதிர்ப்புகளும் சவால்களும் கூடித்தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயேசு கூறுகின்றார், பொது நலனுக்காக என் பொருட்டு எதையாவது நீங்கள் அவமானப்பட்டோ இழந்தோ இருப்பீர்கள் என்றால் போவீர்கள் என்றால் நீங்கள் மறுமையில் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று கூறுகின்றார். அந்த வகையிலே நாங்கள் ஒன்று கூடி இந்த சிற்றாலயத்தை திறந்து அதிலே விழா எடுத்து திருப்பலியை நிறைவேற்றுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் இறைவனை தேடுவோம். முதலிலே இறைவனை தேடுவோம். இந்த ஆலயம் அமைப்பதற்காக கடும் உழைப்புகளை பங்கு தந்தையோடு எவ்வளவு தூரம் இயேசு சபை இருந்ததோ தெரியாது. ஆனால் எங்களுடைய ஃபாதர் அனிஸ்டனோடு பங்கு மக்களாகிய நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன், புரிந்து கொள்கின்றேன். அந்த வகையிலே இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த துடிதுடிப்பான இதயத்தையும் பொது நலனுக்காக வேலை செய்கின்ற அந்த மனத்தையும் இறைவன் உங்களுக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி கூறுவோம். ஆகவே இந்த ஆலயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனை சந்திக்கின்ற, இறைவனை வழிபடுகின்ற இடமாக எப்பொழுதும் இருக்க இறை ஆசிரையும் கேட்டு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அனைவரும் பொது நலம் படைத்து வாழ இந்த தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். எங்களை ஆசிர்வதித்து எந்நாளும் காத்து வருகின்ற எம் ஆண்டவரே, உம் பொருட்டு எல்லாவற்றையும் இழந்து இந்நாளிலே இவ்வுலகில் வாழும் விண்ணுலக வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு என்ற நம்பிக்கையோடு போராட்டங்களையும் சவால்களையும் கண்டு மனம் தளராமல் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் பயணிகளாக திருச்சபையோடு இணைந்து பணியாகவும் இறையரசு பணிக்கு எம்மை முடிந்த காரியங்களை முழு மனத்தோடு முன்னெடுத்து சென்று செப வாழ்வில் ஊன்றி இறைவனின் அரசில் முதன்மையாக திகழ வர தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கால்கள் கல்லில் இடராதபடி தாங்கிக் கொள்ளும் இறைவா, இன்றைய நன்னாளிலே எமது சிற்றாலயத்தில் மீள் புனரமைக்க முழு முயற்சியாய் நின்று இன்று செயலில் காட்டி மக்களின் நலன் கருதி செயற்பட்ட எம் பங்கின் பங்கு தந்தைக்காக மன்றாடுகின்றோம். பல இடர்கள் சவால்கள் மத்தியிலும் தூய ஆவியின் துணையோடு எடுத்த முயற்சியில் வெற்றி காண நீர் அவர்களுக்கு அருளிய ஞானத்தை மென்மேலும் அருளி அவரது பணிவாழ்வை ஆசிர்வதித்து அவர் இனி வரும் காலங்களிலும் இறை வலிமையோடு பல மக்களின் நல்ல காரியங்களை முன்னெடுத்துச் செல்ல அவருக்கு தேவையான உடலுள்ள நலங்களை நிறைவாய் பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமுடன் வாழ வளங்களை தரும் இறைவா, பலரின் கனவாக இருந்த புனித அந்தோணியாரின் சிற்றாலயத்தை அமைக்க பல தரப்பட்ட வழிகளில் உடல் மற்றும் நிதி உதவிகள் மட்டுமின்றி நேரத்தையும் கடின உழைப்பையும் வழங்கிய அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அனைவரினதும் குடும்பங்கள் மற்றும் அவர்களது தொழில்துறைகள், பொருளாதாரம், பிள்ளைகளின் ஞானத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதோடு மென்மேலும் இறைபணியில் தங்களை இணைத்து பங்கின் வளர்ச்சியில் பங்காளிகளாக எப்போதும் திகழ்ந்திட வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தில் எங்களை காத்து கொள்ளும்படி அழைக்கும் எம் இறைவா, இவ்கல்வாரி பலியில் எமக்காய் மன்றாடிக் கொண்டிருக்கும் அருத்தந்தையர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்களது விசுவாசத்தில் வேரூன்றி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் இறைமக்களை எதிர்நோக்கின் பயணிகளாக வழிநடத்திடவும்
இவர்கள் அனைவரும் எங்கள் குருத்துவ சமூக பணிகளில் வெற்றி கண்டு மென்மேலும் இறைபணியில் சிறக்க தேவையான உடலுள்ள நலன்களை வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, எங்களுடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகளோடு எங்களுடைய நிறைகளையும் குறைகளையும் உமது கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக வாழ சீடவிதமாக இந்த சிற்றாலயத்தை தழுவி வாழுகின்ற இறைமக்கள் எப்பொழுதும் உம்மை தேடுகின்றவர்களாக நிறைவுள்ளவர்களாக வாழ உமது ஆசிரை பெற்று வாழ கிருபை செய்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம். ஆமென். உன் பகிர்தலில் என்னை எழுப்பே, பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவே, பலியென என்னை தருவே, உன் பலியினில் என்னை இணைப்பே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பெயர் எங்கும் மாண்புற, உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோவிலாக்கினீர். எனினும் இறை பணிக்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீர் தவறவில்லை. ஆகவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறை வேண்டலுக்கான இவ்வாலயத்தை மேன்மை மிகும் உமக்கு அக்களிப்போடும் நேர்ந்தளிக்கின்றோம். இது மெய்யான கோயிலின் மறைபொருளாக குறித்து காட்டி விண்ணக ஜெருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கன்னியிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்கு என அச்சிக்க பெற்ற கோயிலாக்கி இறைவனின் முழு நிறைவையும் அதில் குடிகொள்ள செய்தீர். கிறிஸ்து இயேசுவே தலை சிறந்த மூலைக்கல்லாகவும் திரு தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிரூட்டம் பெற்று அன்பால் ஒன்றாக பொருந்தப்பட்ட நற்கருணையை தேர்ந்தெடுத்து அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாருமாய் இருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர்விட்டு ஒளிகின்றது. அவர்கள் வழியாகவே ஆண்டவரே, நாங்களும் வான தூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, என்ற நன்றி பலியிலே நாங்கள் யார் யாருக்கெல்லாம் இறைவேண்டல் செய்ய ஒன்று கூடியுள்ளமோ அனைவரை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த சிற்றாலயம் கட்டி அமைய உதவி புரிந்த அனைவரையும், அவர்களுடைய குடும்பங்களையும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற அந்தோனியாரின் பக்தர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். என்னாலும் உம்முடைய அருட்கரமும் தூய் அந்தோனியாரின் பரிந்துரையும் அவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த இடத்திலே சிற்றாலயத்திலே பாதுகாவலராய் வீற்றிருக்கும் கோடியற்புதர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்றென்றும் உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் இறைவனையே மேலாக தேட வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடும் உணர்வோடும் இந்த ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித கோவிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமகன் முன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று கோயிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசிரை நிறைவாக பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனின் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோயிலாகவும் தூய ஆவியானவரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.